தி மிஸ்ட்ரி ஹைஸ்ட் பார்ட் 2. புகழ்பெற்ற நகைக்கடையின் மர்ம கொள்ளை காவல்துறையையும் மக்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. கொள்ளையர்கள் இருந்த தடயங்களை முற்றிலும் அழித்து பிழையில்லாமல் செயல்பட்டனர். கண்காணிப்பு கேமரா எந்த ஆதாரத்தையும் சிக்கவிடவில்லை. இதுவரை காணாத தைரியத்துடன் அவசர அலாரம் கூட செயலிழக்கச் செய்திருந்தனர். இன்ஸ்பெக்டர் அருணின் குற்ற நுண்ணறிவு அவரை கோபிரா என்ற வீட்டுக்குள் திருப்பியது. ஆனால் உண்மையான மர்மம் வெறும் ஆதாரங்களை விடுந்து இனிமேல் பொழுது விளக்கப் போகிறது. நெருக்கடியான விசாரணையில் காவல்துறை ஓர் புதையலாய் தோன்றிய தகவலை கண்டுபிடித்தது. மறைந்திருந்த பழைய கண்காணிப்பு சேவை பேக்கப் சர்வர். அதில் இருந்த வீடியோவில் ஒரு தீர்மானமான நபர் நகைகளை திருடிச் சென்றார். அவரது முகம் முழுவதும் மாஸ்கால் மூடப்பட்டிருந்தது, மேலும் கடை முழுவதும் புகை மூட்டமாக காட்சியளித்தது. ஒரு சுற்றுப்புற மாற்றத்தில் இன்ஸ்பெக்டர் அருண் சிலம் விளக்கமற்ற ஒளிக்கோணங்களில் லேசர் தொழில்நுட்ப புகழ்களை கண்டார். அவர் அதிர்ச்சியுடன் அறிவித்தார், "The scene transitions to a high-tech training facility where a group of skilled thieves is practicing heists, with advanced gadgets and equipment around them." இது சாதாரண கொள்ளையல்ல, இது ஒரு ஹைடெக் பயிற்சியாளர் குழுவின் விளையாட்டு. அதே நேரம் நகரின் மற்றொரு பகுதியில் வங்கி கொள்ளை நடந்தது, மேலும் தடயமின்றி. காவல்துறையினர் ஒரு தீவிர திட்டத்தின் சுவடுகளைத் தேடி ஆவலுடன் துரத்தினர்.